ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏப்ரல் மாதம் வந்துள்ள மற்றும் முடிவடைய உள்ள மத்திய மற்றும் மாநில அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஃபார்வர்ட் பண்ணுறேங்க. மறக்காமல் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு தமிழக அரசு தமிழகத்தில் மத்திய மற்றும் மாநில அரசுக்கான வேலைவாய்ப்புகள்லாம் அறிவிச்சிருக்காங்க. நிறையா நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக என்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியன் ரயில்வே துறையிலேருந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட்கான ஒரு வேலைவாய்ப்பு வரப்போகுதுங்க. ஸோ மொத்தமாக 11,127 வேக்கன்சி பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 19,900 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. கடைசி தேதி 14/6/2026. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னா 15/5/2026 அன்னைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எஸ்எஸ்பி காவல் படை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ பதவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கான்ஸ்டபிளுக்கான பதவி மொத்தமாக 827 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ வெட்னரி, டிரைவர், கார்டனர், வாட்டர் கேரியர், காப்லர், டெய்லர், வாஷர்மேன் போன்ற பதவியெலாம் உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. சேலரியை பொறுத்த வரைக்கும் 21,700 ரூபாய் கொடுக்குறாங்க. ஏன், அதாவது உங்களுக்கு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் வெட்னரிக்கு 10th பாஸ் பண்ணிவிட்டு 1 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. டிரைவருக்கு 10th பாஸ் பண்ணிவிட்டு டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்தா 10th முடிச்சுட்டு ஐடியில் சம்மந்தப்பட்ட ட்ரேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டு வைக்கிறாங்க, பிஎஸ்டிக்கான டெஸ்ட்டு வைக்கிறாங்க, எக்ஸாம் வைக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தாங்க உங்களை செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, அதுக்கப்புறம் எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா, சேம் எஸ்எஸ்பி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து ஒரு 51 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டிருக்காங்க, பியூனர் கேட்டிருக்காங்க, கம்யூனிகேஷன் கேட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுக்கு நல்ல சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்றுத்துக்கு ஏற்ற மாரி சேலரி. ஸ்டாஃப் நர்ஸுக்கு 12th முடிச்சுட்டு நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. பியூனருக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலரில் சிவில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். கம்யூனிகேஷனுக்கு பேச்சுலரில் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுக்கும் அதேமாரி தாங்க உங்களை செலெக்ஷன் பண்ணுறாங்க. எக்ஸாம் வைக்கிறாங்க, ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் வச்சு செலெக்ஷன் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. விருப்பம் தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பணம் அச்சடிக்கும் துறை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் சூப்பர்வைசர் அப்படின்ற பதவி கொடுத்துருக்காங்க. அசை, டிஓ மெக்கானிக் அந்த மாதிரி பதவியெலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய வேக்கன்சி. ஜூனியர் டெக்னீஷியன், லேப் அசிஸ்டன்ட், ஹிந்தி டைப்பிஸ்ட் கேட்டிருக்காங்க, ஜூனியர் புல்லியன் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி நிறையா பதவி, எக்கச்சக்கமான பதவி ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 94 வேக்கன்சி கிட்ட பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் உங்களுக்கு கல்வி தகுதி மாறுபடுதுங்க. அதாவது 12th டிகிரி முடித்தவங்க வரைக்கும் தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ டைப்பிஸ்ட் பதவிக்கெலாம் டைப்ரைட்டிங் முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாரி இருக்குங்க. அதுவும் இந்த டெக்னீஷியனுக்கு ஐடி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எக்ஸாம் வச்சு செலெக்ஷன் பண்ணுறாங்க. கடைசி தேதிக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். 27/4/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஸோ நம்ம எல்லா நோட்டிஃபிகேஷனுமே கொஞ்சம் டெமோ தான் பார்க்க போகிறோம். ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண போதும். ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அப்ளிகேஷன் ஃபீஸ் 1000 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். எக்ஸாம் வச்சு இன்டர்வியூ வச்சு செலெக்ஷன் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கே இருந்தால் அப்படின்னா, கோடைட் ஃபேக்ட்ரி அருவங்காடு இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ பதவியை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க, சிவில் கொடுத்துருக்காங்க, ஐடி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் மொத்தமாக 40 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் மாரி, அப்ரெண்டிஸ்ஷிப் மாரி வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 இயர் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் 12,000 ரூபாய் சேலரியும்,
டெக்னீஷியனுக்கு 10,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. டிப்ளமோ அண்ட் டிகிரியில் வந்து பார்த்தீங்க இன்ஜினியரிங் முடித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பஞ்சாப் அண்ட் சித் பேங்க் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்பு 24/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். மொத்தமாக 1000 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு 65 வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். கல்வி தகுதி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஆல்சோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேறு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ இன்டர்வியூ அதுக்கப்புறம் எக்ஸாம் வச்சு இந்த வேலைக்கு செலெக்ஷன் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கும் அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கடைசி தேதி 1/5/2026. பதவியை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட்கான பதவி கொடுத்துருக்காங்க. 21,000 ரூபாய் சேலரி, மொத்தமாக 6 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதி 3 இயர் பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். கூடவே வந்து சிஏ முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபினான்ஸ் கேட்டிருக்காங்க. 40,000 ரூபாய் சேலரி, 2 வேக்கன்சி. இதுக்கு பேச்சுலர் டிகிரி காமர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். வித் சிஏ வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸாம் வச்சு இன்டர்வியூ வச்சு செலெக்ஷன் பண்ணுறாங்க. ரயில்வே துறையில் ஃபினான்ஸுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக உங்களுக்கு இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ என்னமான பதவி அப்படின்னா லீகல் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி லா முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 55 வயசுக்குள்ளே இருக்கவங்க மினிமம் 22 இயர்ஸ் ஆஃப் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒரு சில எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. சிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எக்கச்சக்கமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஜாப் ரோல் என்ன, ஸோ லீகல்லே வந்து பார்த்தா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அந்த மாதிரி பதவிலாம் இருக்குங்க. ஸோ இதுக்கும் விருப்பம் தகுதி இருக்கும் அப்ளை பண்ணுங்கள். லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், சென்னை சுங்கத்துறை கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் ட்ரேட்ஸ்மேன் கேட்டிருக்காங்க. சீமேன் பதவி, கிரேசர் அப்படின்ற ஒரு பதவி, 3 வகையான பதவி. சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,900 ரூபாய். 2வது பதவிக்கு 18,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ட்ரேட்ஸ்மேனுக்கு 10th முடிச்சுட்டு ஐடி முடிச்சவங்க அப்ளை பண்ணுங்கள். சீமேனுக்கும் அதே மாதிரி தான் 10th முடிச்சுட்டு 3 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். கிரேசருக்கு 10th முடிச்சுட்டு 3 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசி தேதிக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் இருக்குது பாருங்கள், தேசிய புத்தக அந்த துறையிலேருந்து. ஸோ அசிஸ்டன்ட் எடிட்டர் கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் எடிட்டரில் நிறையா பதவி கொடுத்துருக்காங்க. அப்புறம் எடிட்டரல் அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க ஒவ்வொன்றுத்துக்கும். ஸோ டிகிரி முடிச்சுட்டு அந்த டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கணும். கூடவே வந்து பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம் வச்சு இன்டர்வியூ வச்சு செலெக்ஷன் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை போஸ்டல் மூலமாக அனுப்பி வச்சு அப்ளை பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஐஆர்சிடிசி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. டைரக்ட் இன்டர்வியூ சென்னையில் தான் வேலைவாய்ப்பு இருக்க போது. பதவியை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டாலிட்டி மானிட்டர், மொத்தமாக 84 வேக்கன்சி. டைரக்ட் இன்டர்வியூங்க, எக்ஸாம்லாம் கிடையாது. 30,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. கல்வி தகுதி பிஎஸ்சி இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது பிபிஏ எம்பிஏல கல்னரி ஆர்ட்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது பிஎஸ்சியில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். அல்லது எம்பிஏல டூரிசம் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர் அப்ளை பண்ணலாங்க. 27 வயசுக்குள்ளே இருக்கணும் ஜென்ரலுக்கு. எஸ்சிஎஸ்டி 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாங்க. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்வியூ வச்சு செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ என்றைக்கு நடக்க போதும், 25, 27, 28 இந்த 3 நாட்களில் சென்னையில் சேட்பட் அந்த இடத்துல உங்களுக்கு இன்டர்வியூ நடக்க போகுது. ஸோ கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி டேரெக்டாக கொண்டு போயிட்டு அட்டன் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபீஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கன்சல்டேஷன் அண்ட் ஸ்பான்சர் ரிசர்ச் இருக்க பாருங்கள். ஐஐடி அங்கேருந்து சென்னை வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பதவி வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், 18,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. 3 இயர் பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். எதில் அப்படின்னா பிகாம் பிபிஏல முடித்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டாங்க. அப்ளை பண்ணுறவங்க ஆன்லைனில் மூலமாக அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ரெஸ்யூம்லாம் கொடுத்து அப்லோட் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்தியன் வங்கி இருக்க பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கான பதவி. கடைசி தேதி 28/4/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். நிறைய மேனேஜருக்கான பதவி, டெப்டி மேனேஜர், சீனியர் மேனேஜருக்கான பதவி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 350 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்கேல் 1க்கு 48,480 ரூபா, ஸ்கேல் 2க்கு 64,820 ரூபா, ஸ்கேல் 3க்கு 85,900 ரூபா சேலரி கொடுக்குறாங்க. இந்தியாவில் இருக்க எல்லாமே அப்ளை பண்ணலாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க.
ஸோ இதுக்கு எக்ஸாம் வச்சு இன்டர்வியூ வச்சு தாங்க வந்து செலெக்ஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேகான் லிமிடெட் இருக்கு பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கடைசி தேதி ஸோ உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதவி அக்கௌண்டன்ட் 14 வேகன்சி, அசிஸ்டன்ட் ஹெச்ஆர் 2 வேகன்சி, அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் 2 வேகன்சி, அசிஸ்டன்ட் செக்ரட்டரி சர்வீஸில் 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது. ஸோ அக்கௌண்டன்ட்டுக்கு சிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் ஹெச்ஆருக்கு பிபிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். அதேமாரி தான் இதுக்கும் அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு பிபிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ நல்ல ஒரு சேலரி கொடுக்குறாங்க. 27,710 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. ஸோ விருப்பம் தகுதியும் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறையா வந்து பார்த்தா ரிசர்ச்சுக்கான பதவிலாம் அறிவிச்சிருக்காங்க. ரேடியோ கெமிக்கல் ரிசர்ச் அண்டு கெமிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோலில். ஸோ இந்த மாதிரி நிறையா பதவிகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. பிஹெச்டி முடித்தவங்க இதில் எக்கச்சக்கமான பதவி இருக்குது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 80 வேகன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. இதுக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக உங்களுக்கு ஆர்ஆர்பிலேருந்து வந்து பார்த்தா ஒரு புதிய வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரயில்வே துறையில் டெக்னீஷியனுக்கான வேலைவாய்ப்பு மொத்தமாக வந்து 39 பதவி கொடுத்துருக்காங்க. 6,565 வேக்கன்சி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது விரைவில் வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பட் இன்னும் வரலைங்க. ஸோ அசிஸ்டன்ட் லோகோ பைலட் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆர்ஆர்பி டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போது. வேக்கன்சி வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்த கட்டமாக உங்களுக்கு எங்கே இருந்தால் அப்படின்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் இருக்க பாருங்கள், மத்திய காவல் படை சிஆர்பிஎஃப் அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கடைசி தேதி 19/5/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். ஸ்டார்டிங் தேதி 20/4/2026ங்க. ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறீங்க. வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 9,175 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே வேக்கன்சி இருக்குது. ஸ்டார்டிங்கில் 21,700 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கும் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஸோ மொத்தமாக வந்து பாருங்கள் 673 வேக்கன்சி, பெண்களுக்கு மொத்தமாக 79 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறையா பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. எக்கச்சக்கமான பதவி இந்தியாவில் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள் டிரைவருக்கு. மற்ற பதவிக்கு 18 வயசுலேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்கப்புறம் கல்வி தகுதி பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th பாஸ் பண்ணால் போதுமானது. கூடவே சம்மந்தப்பட்ட ட்ரேடில் ஐடி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் 100 ரூபாய் மட்டும் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு பிஇடிக்கான டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிக்கான டெஸ்ட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுக்கான டெஸ்ட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் வச்சு உங்களை செலெக்ஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க. மாபெரும் வேலைவாய்ப்புங்க, நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் இது ஆன்லைன் அப்ளிகேஷன் வரும்போது எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துருக்கு. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னும் ஒரு சில ஜாப் அப்டேட்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருப்போம். அதாவது சென்னை ஆவடி கனரக வாகன தொழிற்சாலை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து 450 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ டிகிரி பிடெக் முடிச்சவங்க அப்ளை பண்ணுங்கள். 24/2/2026 கடைசி தேதி. அதுக்கப்புறம் மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து 144 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 10th முதல் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். 16/4/2026 கடைசி தேதிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல் இந்தியா லிமிடெட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து 577 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 10th முடிச்சுட்டு டிப்ளமோ நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 1/5/2026 கடைசி தேதிங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஐசிஏஐ வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. 180, அதாவது ஆல்ரெடி பார்த்தது நம்ம வேக்கன்சி. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் 2 வேக்கன்சி, அசிஸ்டன்ட்கான வேக்கன்சி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. 13/4/2026 முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் ஹோமி பாபா அறிவியல் கல்வி மையம், அங்கேருந்து வேலைவாய்ப்பு 13 வேக்கன்சி. 10th ஐடி டிப்ளமோ டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிஎஸ்என்எல்ல வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 120 வேக்கன்சி. பிடெக் முடித்தவங்க சிஏசிஎம்ஏ முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். 16/4/2026. அதுக்கப்புறம் இந்திய சமூக அறிவியல் ஆராய்ச்சி கவுன்சில் இருக்குது பாருங்கள், 10 வேக்கன்சி. 10th டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 15/5/2026 கடைசி தேதிங்க. நெக்ஸ்ட்டு டாட்டோ மெமோரியல் சென்டர் இருக்குது பாருங்கள், அங்கே 98 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. 10th டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ கடைசி தேதி மென்ஷன் பண்ணிட்டாங்க. அது 10ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. ஸோ முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் அது. நெக்ஸ்ட்டு ரைட்ஸ் லிமிடெட் இருக்குது வேலைவாய்ப்பு 15 வேக்கன்சி. டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் மித்திலாம் ஆல்ரெடி முடிஞ்சு போனது. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவ்வளோ நோட்டிஃபிகேஷன் இந்த மாதத்தோட முடிவெடுத்து. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.